சைதாப்பேட்டையில் ஒரு சப்ஜெயிலில் வந்து இந்த பைபிள் கொடுக்கறதுக்காக கேட்குறோம். அந்த சூப்பரண்ட் வந்து 7ஆம் நம்பர் செல்லுக்கு மாத்திரம் நீங்கள் போகாதீங்க. அவனை 3 நாளாக தான் வந்திருக்கிறான். அவன் கிட்ட போனால் எல்லாம் அவன் கொன்றுவேன் அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கிறான். அவன் ஒரு வெறியோடு இருக்கிறான். அவன் ஏதாவது உங்களை அடித்து போட்டுருவான் பிரதர். ஒரு சகோதரருக்கு ஒரு பாரம். இந்த ஆத்மாவுக்கும் கர்த்தர் சந்திக்க அவர் பக்கத்தில் போய் அந்த செல்லுக்குள்ளே கூடி அந்த புஸ்தகத்தை போட்டு ஒரு வாரம் கழித்து அந்த சூப்பரண்ட் கூப்பிட்றாரு. அவன் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிடுறான். நீங்கள் வாங்க. செல்லுக்கு போகும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம். அவன் என்னவா ஏதோ ஒரு திடீர்னு பாஞ்சிருவான் நான் அப்படின்னு உடனே அவன் இந்த சகோதரர்கள் காலில் விழுந்து அவன் தன் மனைவியை கொன்றவன் 3 நாளைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு வந்திருக்கிறான். கோபங்கிறது அவன் மனசுக்குள்ள அவன் சடர்னு வரும். ஸ்பான்டேனியஸாக பையன் இந்த புஸ்தகத்தை அவன் என்று சொல்லி அவன் அழுகிற 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயா போயிருந்தீங்க? இந்த புஸ்தகத்தை நீங்கள் எனக்கு கேட்டால் அப்போ கொடுத்துருக்கலாமே. இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்னிட்டு இருக்கிற அந்த ஆவி போயிடுச்சு. எனக்கு இப்போ ஏன் அதை பண்ணினேன்? என் ஒய்ஃப் அவங்களால திரும்பி கொடுக்க முடியுமா? காதறி அழுகிறான்.